உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியை தொடங்குவோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் 1/7/2024 முதல் 31/7/2024 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை, இந்த ஜூலை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, துலா ராசிக்கு. துலா ராசியினுடைய ஜூன் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு ஒரு சிறப்பான பலன்களாக பார்க்க போறோம். அதே நேரம் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். அது உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வேதனைப்படுறீங்க, என்னென்ன பிரச்சனைகளாம் நடக்கலைன்னு வேதனைப்படுறீங்க அப்படின்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் செய்கிற தொழில் வருமானம், பதவி, உத்தியோகங்கள்லாம் சிறப்பாக இருக்கணும், தொழில் வியாபாரங்கள் நல்லா இருக்கணும். தொழில் பாதிப்பு ஏன் நடக்குது, வியாபாரங்கள் ஏன் சரியாக ஆக மாட்டேங்குது, வேலை நல்ல வேலை எப்போ கிடைக்கும், முக்கியமாக அரசாங்க வேலை எப்போ கிடைக்கும். இன்னைக்கு நிறைய அரசாங்க வேலை எதிர்பார்க்குறாங்க, அந்த அரசாங்க வேலை கிடைக்குமா? சும்மா ஜாதகத்தை தூக்கிட்டு அலையக்கூட, இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும் அலையக்கூடாது. என்ன செய்கிறாங்க, 4-5 வருஷமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க, பரீட்சை எழுதிட்டு 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கிறாங்க. ஆக கண்டிப்பாக சொன்ன மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும். சித்தர் வாக்கு ஜோதிடத்தும் அதில் மறுக்க முடியாத உண்மை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு வேலை உத்தியோகம், தனியார் உத்தியோகம் இருந்தாலும் வேலை கிடைக்கும்னு கிடைச்சே ஆகணும். தேவையில்லாமல் உங்களை போட்டு அலைய விடக்கூடாது. இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்குன்னு சொல்லக்கூடாது. சரி, அடுத்து என்ன? அரசாங்கத்தினுடைய உயர் பதவி, அரசாங்க வேலைத்தினுடைய உயர் பதவி நிறைய பேர் நல்ல ஒரு உயர் பதவி முன்னேற்றத்திற்காக காத்திருப்பாங்க. அந்த உயர் பதவி தடைப்படும். யாரால தடைப்படும்? அந்த உயர் பதவி ஏன் தடைப்படுது? அந்த உயர் பதவி எப்போ கிடைக்கும்? அரசாங்கத்தின் உயர் பதவிகள், அரசாங்கத்து மட்டும் இல்லை, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளும் சிலருக்கு தடையாக இருக்கும். அந்த முன்னேற்றம், உயர் பதவியோட முன்னேற்றம் தடைப்படும். அது எதனால தடைப்படுது? அது எப்போ கிடைக்கும்? அடுத்து என்ன? அரசியலை சாதிக்க முடியுமா? ரொம்ப வருஷம் அரசியலே இருப்பாங்க, ஆனால் பற்றி முன்னேற முடியாது. சிலர் எதிர்பார்த்த விதமாக அரசியலில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஜாதகங்கள் எது? அரசியல் சாதிக்கக்கூடிய ஜாதகங்கள் எது? புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட நல்ல யோகங்களை யார் பெற முடியும்? சரி, அடுத்து வருட கணக்காக கல்யாணம் நடக்கல எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சிரிஞ்சு பார்த்து அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், கல்யாணம் முடிய மாட்டேங்கிற வேதனை நிறைய பேருக்கு இருக்கு. அதை சொல்லிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறை. ஆக இந்த இப்படிப்பட்ட கல்யாணம் முடியல வேதனைப்படக்கூடிய, நடத்த முடியாத கல்யாணத்தை, நடக்காத கல்யாணத்தை சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக இந்த வருடம் இந்த மாதம் கல்யாணம் முடிஞ்சே ஆகணும். சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு அலைவாங்க. எப்பயுமே அது அந்த காலத்திலிருந்து வளர்க்க நிறைய ஜாதகங்கள் இது பொருந்துமா, இது தேவையே இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த ராசிக்கு இந்த ராசி தான் முடியும், இந்த வருஷம் இந்த மாதம் கல்யாணம் முடியும், அட்டிச்சு சொல்லலாம், அப்படியே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நமக்கு வேண்டியது ஒரு பையனாக இருந்தால் நல்ல ஒரு பொண்ணுடைய ஜாதகம். அது எப்போ முடியும், எந்த ராசி முடியும், அதுதான் நான் சொல்ல போகிறேன். உலகத்தில் யாரும் சொல்லாத விஷயத்தான் சொல்ல போகிறேன். சரி, அடுத்து என்ன? நல்ல கவனிங்க. கணவன் மனை, அதாவது கல்யாணம் பார்த்து நிறைய நல்ல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்ணி முடிஞ்ச பொண்ணு வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சு, புருஷன் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த கலந்து பிரச்சனை எப்போ சரியாகும்? அடுத்து நிறைய பேர் வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிள்ளைங்க காதல் பிரச்சனைகள். இன்னைக்கு உலகத்தில் காதல் பிரச்சனை தான் தாய் தகப்பனுக்கு பெரிய தலைவலியாக இருக்கு. நிறைய ரொம்ப அதிகமாக அந்த பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு காதல் பிரச்சனை தான் அதிகமாக தாய் தகப்பனார் பாடாத பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த காதல் வாழ்க்கை அந்த ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக தாய் தகப்பனாருக்கு அட்வைஸ் பண்ணிடலாம். அந்த பொண்ணு விரும்புகிற பையனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காரு, அது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏதாவது பிரச்சனைகள் அந்த ஜாதகத்தில் பிற்கால வாழ்க்கையில கோளாறுகள் ஏற்படுவதாக இருந்தால் அதையும் தெளிவாக சொல்லிடணும். ஏன்னா கண்ணை மூடிட்டு காதலுக்கு கண்ணில் என்றாங்களே, கண்ணை மூடிட்டு காதல் வந்துடும். அதை கண்ணை திறந்து அந்த கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு அந்த கண்ணை திறந்து விடணும்.
சரிங்களா? ஆக அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து, காதல் பிரச்சனையிலிருந்து எப்படி, அதாவது சில பேருக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எப்படி, ஏன் காதல் தோல்வி அடைகிறது அப்படின்ற ஒரு ஜாதக அமைப்புகள்லாம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க, புத்திர பாக்கியம். கல்யாணம் முடிவு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தைகள் அப்படின்ற வேதனை எப்போ பேருக்கு குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும். அடுத்து சொந்த வீடு, பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனை எப்போ முடியும், அனந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும், சொந்த வீடு எப்போ எங்களுக்கு அது கட்ட முடியுமா, வாங்க முடியுமா. அதே நேரத்தில் கொடுத்த பணம், ரொம்ப நாளாக கொடுத்த பணம் வரல, பணம் லட்சக்கணக்கில் பணம் வர வேண்டி இருக்கு, கொடுத்த பணம் வேற, வர வேண்டிய இடத்துல நிறைய பணம் வர வேண்டி இருக்கு. ஒரு தொழில் ரீதியாக ஏதோ ஒரு கூட்டு தொழிலோ மற்றபடி ஒரு வியாபாரத்திலோ ஒரு பங்கு தொகையோ ஏதோ ஒரு பணங்கள் வந்து எப்படா வரும் காத்துட்டு இருப்பாங்க. அந்த பணம் எப்போ வரும்? இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்களும் எங்கெங்கேயோ எத்தனையோ இடங்களை ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நொந்து போதாக உட்காந்துருக்கு, கடிதம் உங்களை நம்பி வந்திருக்கு அப்படிப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஜாதகத்தை அப்படி கையில் தூக்கியாச்சு. நல்ல கவனிங்க, முதல்ல வந்து ஒரு ஏன் போய் அங்கங்க அலைஞ்சு நடக்கலை, என்ன காரணம்? நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்படுறீங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்ல கவனிங்க. முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதாவது ஒரு ஜோசியர் சொன்ன பலன் நடக்கலைன்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்குல்ல, ஜோசியர் நான் தப்பா இருக்கணும், அந்த தவறு வந்து விடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால், உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நம்ம மீண்டும் இந்த ஜூலை மாத பலன்கள், இந்த ஜூலை மாத பலன்கள் துலா ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப துலா ராசியினுடைய ஜூலை மாத கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து துலா ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் சனி, அதே நேரம் துலா ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், துலா ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு, துலா ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், துலா ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், 12ஆம் இடத்தில் கேது. இதுதான் ஜூலை மாத கிரக அமைப்புகள் துலா ராசிக்கு. இப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா துலா ராசியை பொறுத்தளவு இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு வக்ரம் பெற்ற சனி இருக்கக்கூடியது ஒரு சிறப்பு வாய்ந்தது. புதிய திட்டங்கள், புதிய முதலீடு, புதிய தொழில் முயற்சிகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய பதவி பெறுவதல், அரசாங்கத்தில் புதிய பதவி பெறுவது, அதாவது புதிய ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட், புதிய தொழிலுடைய அக்ரிமெண்ட், புதிய யாரும் சாதிக்க முடியாத மிகப்பெரிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய சாதனையை உருவாக்கக்கூடியது. எதையாவது நல்ல ஒரு முயற்சி பண்ணி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் இந்த காலத்தில் அப்படின்னு கண்டிப்பாக அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய காலங்களாக ஏற்படும். தொழில் முன்னேற்றங்கள், வருமான முன்னேற்றங்கள், பதவி முன்னேற்றங்கள், சொத்துக்களை பெறக்கூடிய நிறைய சொத்துக்களை பெறக்கூடிய முன்னேற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையில சரிபார்ந்து இருக்கிறார். அது வந்து சந்தேகம் இல்லை. சரி, 6ஆம் இடத்தில் அடுத்து 6ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராகுவால் வந்து ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை தீர்க்கக்கூடிய நிலையை அந்த நல்ல கவனிக்க அந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கு. அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு துன்பங்களை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, அதாவது துலா ராசிக்கு தனாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இருந்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த 2 இடங்கள் மிக, அதாவது அரசியல் இருந்தாலும் சரி, சொந்த தொழிலில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் என்று இருந்தாலும் சரி, இந்த இரண்டு குடும்பஸ்தானத்துக்கு 2 7க்குரிய ஒரு வலிமை பெற்று விட்டால் கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸுங்க எதுவாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஆக இன்னைக்கு நிறைய புதிய தொழில்கள் உருவாக்க, புதிய தொழில் ஒப்பந்தம், அதாவது அரசுடைய ஒப்பந்த, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் நிறைய பேர் இருப்பாங்க துளாராசியில். நிறைய ரோடு கான்ட்ராக்ட், நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து சொந்த தொழில் செய்யக்கூடிய இருப்பாங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இருப்பாங்க, அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள் நிறைய, அவங்கள நிறைய மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம்.
அதை இந்த ரெண்டாம் அதிபதி வந்து 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய பூமிகாரகன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாம் நிறைய ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட் போடலாம், பத்திரம் முடிக்கலாம். ஆக இந்த 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயில் நிறைய அக்ரிமெண்ட், அதுக்கு பேர் அக்ரிமெண்ட் தான், சொத்துக்கள் பூமிகள் அக்ரிமெண்ட் போடக்கூடியது. இடம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட பூமிகள் தோப்புகள் நிறைய இது மாதிரி விஷயங்கள், பூமிகள் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களும் மிகப்பெரிய வியாபாரத்தில் அந்த ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுகின்றது. செவ்வாயினால் ஏற்படுகிறது. செவ்வாய்க்கு பூமிகாரன் பேர். ஆக இடம் வீடு வாசல் பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய பதவிகள் ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட பதவி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாகவும் ஏற்படும். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலா ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு, அதாவது துலா ராசிக்கு 3-6 கூறியவர் வந்து 8ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம், எதிர்பாராத அளவுக்கு வருமானம் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். விபரீத ராஜயோகம் அதுக்கு பேரு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தா விபரீத ராஜயோகம், எதிர்பாராத வகையில் தொழில் வெற்றிகள், வியாபார வெற்றிகள், வருமான வெற்றிகள் அதிகப்படக்கூடிய காலங்களாக ஏற்படும். அப்ப அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிறைய பொறுப்புகள், அந்த பொறுப்புகளை வந்து அதை சாதிக்கும் பொழுது அவங்க பேரும் போலும் பெறக்கூடிய அளவுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் உத்தியோகத்தில். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடம் மாற்றி இருக்கக்கூடிய விபரீத ராஜ்யம் என்ற சிறப்பான யோகத்தில் குரு இருக்கிறார். அதனால் வந்து தனகாரன் என்று சொல்லக்கூடியவன் 8ஆம் இடத்தில் இருந்தால் நமக்கு அதிகமான உழைப்புக்கு அதிகமான வருமானத்தை உருவாக்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான காலத்தை உருவாக்குவார். அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதே நேரம் மற்றவர்களால், அதாவது உங்களுடைய ஒரு தொழில் முன்னேற்றங்கள் எதிர்பாராத அளவுக்கு இவெல்லாம் நமக்கு இப்படி செய்வானா அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு யாரை நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்களும் வேண்டாம், இவன் எதுக்குப்பா வந்து அவனால நல்ல காரியம் நடக்கும். நீங்க எதுக்கு அவனை போய் தேவையில்லாம எழுதுக்கிட்ட அப்படி. ஆனா பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு அவனால ஒரு நல்ல காரியம் நடக்கும், நினைச்சு கூட பார்க்கலப்பா, நீ இப்படிலாம் செய்வ நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் 8ஆம் இடம் வந்து மற்றவர்களால் தனயோகத்தை பெறக்கூடிய முக்கியமான ஸ்தானமாக அமையுது. ஆக இணைய சொத்து பிரச்சனைகள் வந்து முடியாத பிரச்சனைகள் மற்றவர்களால் ஆதரவோடு அந்த சொத்து பிரச்சனையை முடிஞ்சு வருமானங்கள் வரக்கூடிய நிலையில் ஏற்படும். ரொம்ப நாள் ஒரு சொத்து இடம் விற்காமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு அடுத்தவர்களால் ஒரு சரியான நேரத்தில் வந்து அவங்க அந்த காரியத்தை செய்து அதன் மூலம் வருமானம் பெறக்கூடிய நிலை மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நிலைப்படும். அடுத்து துளாராசிக்கு 9ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி என்று சொல்ல லாபாதிபதி போய் 9ஆம் இடத்துல இருக்குது. அப்ப பெரியவர்களுடைய ஆதரவு துளாராசிக்கு பெரும்பாலும் ஒரு அரசியல் தொடர்பு, ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடிய தொடர்புலாம் ஏற்படும். அப்ப அவங்க மூலம் அவங்களுடைய வியாபாரத்தை நல்ல விருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் முக்கியமான உயர் அதிகாரிகள், அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசியல் அதிகாரிகள் மூலம் தனது தொழில் வியாபாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முன்னேற்றம் நட்பு மூலம் ஒரு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விருத்தியான ஒரு முன்னேற்றமான காலத்தை ஏற்படுத்தி 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. மேலாக உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கார். துலா ராசிக்கு அதிபதியும் அந்த 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. அதாவது தன் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் என்று தன் ஸ்தானத்துக்கு தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அது அந்த தொழில் மூலம் வருமானத்தை தரக்கூடியது. 6ஆம் இடம் வந்து உங்களுக்கு 8ஆம் இடம் வந்து தொழில் மூலம் வருமானம் அதிகப்படுத்தக்கூடிய இடம். அதற்குரியவர் அந்த அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும்போது பாதிப்பில்லாத வருமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சூரியனோடு இருக்கும் பொழுது. சரி, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டால் துலா ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து 9ஆம் அதிபதியே 10ஆம் இடத்துல இருந்தால் புதிய பதவி வந்து துலா ராசிகள் மிகப்பெரிய பதவி காத்துக்கிட்டு அர்த்தம். துலா ராசிகள் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பதவி, முக்கியமான பொறுப்புகள் காத்திருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம், தலைமை தாக்கும் தகுதி, நிறைய பேருக்கு வந்து புதிய தலைமை தாக்கும் பதவி ஏற்பட போகுது. தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பான யோகம். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி ஒன்று யோகம், சிறந்த யோகம். புதிய தொழிலை உருவாக்கி மிகப்பெரிய தொழிலை உருவாக்கி அப்படி பார்த்து பேரும் புகழோடு அதில் உட்காரக்கூடிய நிலை.
ஆனால் இந்த காலங்கள் அப்படிப்பட்ட தொழிலில் இருந்தால் மிகப்பெரிய விருத்தி அடையும், புதிய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். அது கண்டிப்பாக இந்த துளாராசியை பொறுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளாராசி 12ஆம் இடத்தில் கேது. அப்போ 12ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது குரு பார்வையில் இருக்கிறதுனால அதாவது 12ஆம் இடம் விரைய செலவு, வைத்திய செலவு அப்படிலாம் பெரிய பாதிப்பு வரப்போவதில்லை. ஒரு ஞானகாரனாக இருக்கார். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள். விரையாதிபதி விரயஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது பெரியவங்களுக்கு ஒன்றும் வீட்டில் இருந்து பெரியவங்களுக்கு கை கால்கள் உடம்பு முடியாமல் போய் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பெரியவங்களுக்கு. ஆனால் துளாராசிக்காரவங்களுக்கு பெரியவங்களுக்கு தான் பாதிப்பு வரும். வீட்டில் அவங்க துளாராசிக்காரங்க எந்த பாதிப்பு வரப்போகிறது. ஆக துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியான காலம், அதில் சந்தேகமே இல்லை. சரிங்களா? அதில் ஒரு நல்ல கவனிக்க, இதெல்லாம் ஒரு துளாராசி சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல காலமாக உறுதியாக இருக்கிறது. ஜூலை 2 முதல் ஜூலை 5 வரை சில நல்ல தேதிகள் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்ல தேதிகள். ஜூலை 2 முதல் ஜூலை 5, அடுத்து ஜூலை 12 முதல் ஜூலை 15, 12 முதல் 15, இதெல்லாம் நல்ல அருமையான தொழில், வியாபாரம், வருமானங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல புதிய தொழில் தொடங்குறது, சுபகாரியங்கள் நடத்துவது, எல்லாம் நல்ல தேதிகள். அடுத்து 25/7/2024 முதல் 30/7/2024 வரை இது ஒரு அருமையான தேதி. 25, 26, 27, 28, 29, 30 இந்த தேதியெல்லாம் ஒரு அருமையான துளாராசிக்காரர்களுக்கு நல்ல சுபகாரியங்கள், வியாபாரம் விருத்தி, போய் புதிய தொழில் தொடங்குவது, இடம் வீடு வாசல் முடிப்பது, இது சம்பந்தமா. அடுத்து 29/7/2024 முதல் 31/7/2024 வரை. 31/7 முடிஞ்சு, ஜூலை மாதம் முடிஞ்சு போச்சு. அதான் ஜூலை மாதத்தில் இந்த தேதியெல்லாம் சிறப்பான தேதிகளாக இருக்கு. இந்த தேதிகளை நீங்கள் ஏதாவது வேணாலும் எந்த காரியத்தினாலும் அந்த காரியத்தை ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எந்த காரியமும் தொடங்கலாம். இந்த காலத்தில் சிறந்த முன்னேற்றமான காலம் ஏற்படும். ஆக நம்ம சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு சரி வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகம் சரியில்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் ஏதாவது தவறுகள், ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பாவகிரகங்களை தசாபதி மோசமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக தடைப்பட தான் செய்யும். அப்போ என்ன பண்ணுறேன், கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, எனக்கு ஒரு நோட் பண்ணிவிட்டு ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, என்னங்க நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன், இப்போ நடக்குன்றாங்க, அப்போ நடக்குன்றாங்க, ஒன்றுமே சரி வர மாட்டேங்குது. அப்போ இது எதனால அப்படின்றது ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா அது பிரம்ம வேத சாஸ்திரம், பிரம்மனால் உருவாக்கப்பட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்போ ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்பாது. எங்க தப்படுத்தது, எங்களை மாதிரி ஜோசியர் தப்பு பண்ணணும். ஒன்று உங்க ஜாதகம் தப்பா இருக்குல்ல, இப்படி ஜோசியர் தப்பா இருக்கணும். அந்த தவறு வரவே கூடாது என்பதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ஜாதகத்தை அப்படி சரியாக கணிச்சாச்சுன்னா உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இது இந்த காலத்தில் நடக்கும் சொல்லி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் எல்லா வளமும் நீங்கள் மீண்டும் எல்லா வளமும் நீங்கள் பெறுவதற்கு இந்த சித்தவாக்கு ஜோதிடத்தின் ஒரு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.